இன்னைக்கு தலைவரை வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேச்சரில் இருக்காரு. 71 72ல் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு டெமிகாட் ஸ்டேச்சர் இருந்துச்சோ, 1983ல் எப்படி என்டிஆருக்கு ஒரு டெமிகாட் ஸ்டேச்சர் ஏபியில் இருந்துச்சோ, அந்த மாதிரி நீங்க அதிகாரத்துக்கு வந்தாவே கொள்ளையடிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களே, அடிச்சிருவாங்களோ அடிக்க மாட்டோம் நம்ம சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து. மன்மோகன் சிங் அடிக்கலையே, காமராஜர் அடிக்கலையே, கக்கன் அடிக்கலையே. சேரிட்டபிள் அந்த மாதிரினா ஓகே. என்ன சொல்றேன் சார், இல்ல நான் என்ன கேக்குறேன், சொகுசு கார் வாங்குறதுல அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அதுதான் சொல்றேன். அதுக்கு வரி கட்டிட்டு போக வேண்டியது. சப்ரூல்ல கட்சியோட கொள்கை செகுலரிசம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சோசியல் ஜஸ்டிஸ். இந்த கொள்கையில காங்கிரஸ் ஏறக்குறைய ஒத்து போகுது. அப்போ தமிழ் மக்கள் ஒரு மதச்சார்பற்ற மைண்ட் செட் கொண்டவங்க, ஒரு ரேஷனல் மைண்ட் செட் கொண்டவங்க, தேசிய அளவுலனா ஒரு காங்கிரஸ். இங்கேயும் ஒரு அரசு இருக்கு, சமூக நீதி அரசு, பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு 3 வருஷம் ஆச்சு நீட்டு விலக்கு வரல. கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. விஜய் அரசியல் என்ட்ரி குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அவரோட அறிக்கையை இப்போ படித்த ஒரு போட்டு பக்க அறிக்கை, அதில் வந்து ஒன்று ஊழல், லஞ்சம் இதெல்லாம் சொல்கிறது வந்து திமுக அதிமுக மறைமுகமாக சொல்கிறதா நம்மளுக்கு தெரியுது, அதில் வெளிப்படையாக சொல்லலைனாலும். இன்னொரு பக்கம் பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கும்போது அதை பிஜேபியை சொல்கிறதா தெரியுது. ஆனால் காங்கிரஸை மறைமுகமாக கூட எங்கேயுமே ஒரு விமர்சித்தோ இல்லை ஆதரிச்சோ எதுவுமே ஒரு அந்த அறிக்கையில் காங்கிரஸை பற்றி எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்கள் கட்சியோட கொள்கை செகுலரிசம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சோசியல் ஜஸ்டிஸ். இந்த கொள்கையில் காங்கிரஸ் ஏறக்குறைய ஒத்து போகுது. அது தேசிய அளவில் இருக்க கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மக்கள் எப்போதுமே காங்கிரஸ் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் நடந்திருக்காங்க. அது தேர்தல், நான் வந்து என்னோட விருப்பத்தை சொல்லலை, தேர்தல் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் கட்சியிலேருந்து, அதாவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே போன 96 98 99 இந்த 3 தேர்தல் தவிர பாராளுமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் எங்க இருக்கோ அது அந்த சைடு தான் ஸ்விங் ஆயிருக்கு. அப்போ தமிழ் மக்கள் ஒரு மதச்சார்பற்ற மைண்ட் செட் கொண்டவங்க, ஒரு ரேஷனல் மைண்ட் செட் கொண்டவங்க, தேசிய அளவில்னா ஒரு காங்கிரஸ் கொள்கையை, மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்போ ஒரு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அந்த மக்களுக்கான கட்சியா இருக்கணும், அந்த மக்களின் உணர்வுகளை, அந்த பல்ஸை தெரிஞ்ச கட்சியா இருக்கட்டும், அந்த மண்ணுக்கான உரிமைக்கான பேசுற கட்சியா இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி எப்படி செகுலரிசம். இப்போ ரேவந்த் ரெட்டி வந்திருக்காரு, வந்து டிசம்பர் எண்டில் தான் ரிசல்ட் வந்துச்சு. இந்த 1 மாசத்துக்குள்ள கேஷ் சென்சஸ் அறிவிச்சிருக்காரு. இங்கேயும் ஒரு அரசு இருக்கு, சமூக நீதி அரசு, பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு 3 வருஷம் ஆச்சு நீட்டு விலக்கு வரல. எல்லா இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, பீகாரில் எடுத்துட்டாங்க, கர்நாடகாவில் ஆல்ரெடி போன டேர்முக்கு எடுத்துட்டாங்க. இப்போ ரேவந்த் ரெட்டி அறிவிச்சிட்டாரு, ராஜஸ்தானில் அசோக் கெலட் அறிவிச்சாரு, சத்தீஸ்கர் பூபேஷ் பகேல் அறிவிச்சாரு. பெரியார் படத்தை பெருசா போட்டுக்கிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன அதை சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்றீங்கிறத விட என்ன செய்றீங்கன்னு முக்கியம். நீங்க சமூக நீதினு சொல்லிட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க, சிறுபான்மை நலன்னு சொல்லிட்டு என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சப்போர்ட் பண்றீங்க. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியவே ஹோம் மினிஸ்டர்கிட்ட அடவு வச்சுட்டு சிஐஏக்கு கையெழுத்து போட்டு வர்றாங்க. இங்கே வந்து குல்லா போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க. இதனாலதான் விமர்சிக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. காங்கிரஸ் கட்சி கமிட்டடா இருக்கு சோசியல் ஜஸ்டிஸ். குறிப்பா ராகுல் காந்தி தலைமை, நான் காங்கிரஸ் கட்சிங்கிறத விட காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சில பேர் அதை எதிர்க்கலாம், அதற்கு மேல் இருக்கு. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தியோட முன்னெடுப்புல சமூக நீதி விஷயத்துல காங்கிரஸ் கட்சி உறுதியா இருக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயம், ஒரு பார்ட்டி கமிட்டடா இருக்காங்க, அதிகாரம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதுல உறுதியா இருக்கிறப்போ விமர்சிக்க தேவையில்லைல. அப்ப வருங்காலத்துல கூட்டணி கூட அமையலான்றீங்க. தோழமை, அதாவது ஊழல் கட்சியான திமுக அதிமுக, மதவாத கட்சியான பிஜேபி, இந்த 3 கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். தோழமையோட இருப்போம். கூட்டணிங்கிறது வந்து அந்த காலகட்டம், அந்த கான்டாக்ட். காங்கிரஸ் கட்சியே ஒரு கூட்டணி முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்க தேசிய கட்சி, அவங்களுக்கு எம்பி எலெக்ஷன்னா அதுக்கான சீட்ஸ்க்கான கன்வெர்டபிலிட்டி, எம்எல்ஏ எலெக்ஷன்னா அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட், எங்கே போனால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. கூட்டணி ஒரு கட்சி முடிவு பண்ணுறதுக்கும் முடிவு பண்ணாததுக்கும் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்ற விசிகா,
நாம் தமிழர் இல்லை, அனைத்து கட்சிகளுமே, அதாவது இந்த 3 கட்சிகள் தவிர அனைத்து கட்சிகளுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். இல்லை ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு 2009 நினைக்கிறேன், இவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணார். மீட் பண்ணிட்டு அது இப்போ சம்மந்தமாக பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இளைஞர் அணியில் சேர்றதுக்காக அவர் கேட்டிருந்தாரு, அவருக்கு வயசு 35 தாண்டினதுனால நாங்கள் முடியாதுட்டோம், அப்படி கலாய்ச்சல விட்டார் அவர். இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இது லாங் பேக் நடந்தது. ஒரு 2009ங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் மேலே விஷயம். ஆமாம். இப்போ இந்த கண்டெக்ட், இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட எய்ம் வேறையாக இருக்கும், என்னோட அனுபவங்கள் வேறையாக இருக்கும். இன்னைக்கு தலைவரை வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேச்சரில் இருக்கார். 71, 72ல் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு டெமிகாட் ஸ்டேச்சர் இருந்துச்சோ, 1983ல் எப்படி என்டிஆருக்கு ஒரு டெமிகாட் ஸ்டேச்சர் ஏபியில் இருந்துச்சோ, அந்த மாதிரி எங்கள் தலைவர் தன்னோட ப்ரொஃபஷனலில் பீக்கில் இருக்கார். அவர் இப்போ தமிழகத்தோட டெமிகாட் ஸ்டேச்சரில் இருக்கிற தலைவர். அப்படி இருக்கிறப்போ அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட கொள்கையா சமூக நீதி, மதச்சார்பின்மையை முன்னெடுத்திருக்கோம், மாநில உரிமையை முன்னெடுத்திருக்கோம். எங்களோட ஐடியாலஜிக்கல் ஐகான்ஸா பெரியார், அம்பேத்கர், காமராஜரை முன்னெடுத்திருக்கோம். காமராஜர்னாவே குட் கவர்னன்ஸ். அப்போ நீங்க அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்றப்போ அந்த தப்பு பண்ணாதான் விமர்சனம் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாவே விமர்சனம் பண்ணணும்னு இன்னும் அவசியம் இல்லையே. தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஈழத்தமிழர்கள் விஷயத்துல வந்து காங்கிரஸ் செய்யாத தப்பே இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், ஈழத்தமிழர் விஷயம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர். ஈழத்தமிழர் விஷயம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்களை இந்திய அரசும் கையாண்டிருக்கணும், அங்கே இருக்கிற குரூப்ஸும் கையாண்டிருக்கணும், அங்கே இருக்கிறவங்களும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை கையாண்டிருக்கணும். இந்திய வெளியுறவு கொள்கையிலையும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கணும். 2 சைடுமே மிஸ்டேக் இருக்க. மிஸ்டேக் மீன்ஸ் என்ன, தவறான புரிதல், ஒரு 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 இணக்கப்பாடு இல்லாதது தான் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயத்துக்கு போயிடுச்சு. அது வந்து வேற டாபிக்கு, வேற கான்டெக்ட். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு, அதை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. அந்த சூழலில் அந்த பார்ட்டி இல்லை அங்கே இருக்கிற இயக்கம், நம்ம வந்து இங்கேருந்து அங்கே இருக்கிற இயக்கங்களை நம்ம குறை சொல்லலாம். பட் அவங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனை நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தமிழகத்து அரசியல் சூழலில் வச்சு அங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூஸை நம்ம பேச முடியாது. எங்கள் கட்சி கொள்கை தெளிவாக இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் உள்ள கான்ஸ்டியூஷனல் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்க்கு அப்போல் பண்ணுவோம், அதில் உறுதியாக இருப்போம், அந்த இதில் நாங்கள் பயணிக்கிறோம். ஓகே, இப்போ அறிக்கையில் வந்து இப்போ கட்சி பெயரில் தொடங்கி வெற்றி இக்கு கழகம் வரணும், அதே மாதிரி ஒரு 65 மிஸ்டேக் வந்து சில பேர் நிறைய பேர் டீகோட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதில் அந்த மற்ற விஷயங்களை விட கொள்கை முக்கியமா இல்லை செகண்ட் திங் தேர்ட் திங்லாம் முக்கியமா? நீங்களே சொல்லுங்கள். கொள்கை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆமாம், எல்லா ஃபெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லைங்க, ஒற்றுப்பிலே இல்லைங்க, கொள்கை இல்லை. ஓகே, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. கொள்கை எங்ககிட்ட கமிட்டடான கொள்கை இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக இறங்கி கிரவுண்டில் இறங்கி, எப்படி 1972ல் புரட்சி தலைவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குனாரோ, அது மாதிரி எங்கள் தலைவர் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுவார். அதுக்காண்டி மிகப்பெரிய பீக்கில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் இருந்துட்டு அவர் அதை திறந்துட்டு மக்கள் சேவை பண்ண வர்றாரு. அதுதான் மேட்டர் ஆஃப் கன்சர்னாக இருக்கணும், அதுதான் டிஸ்கஷனாக இருக்கணும். சரி, இப்போ பீக்கில் இருக்காரு. என்னன்னா, இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு லஞ்சத்துக்கு எதிரான அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சினிமா துறையில் நடக்கிற ஊழலை வந்து இவர் இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து மற்றவங்க மாதிரி இந்த டிக்கெட் விஷயம்லாம் கேட்க மாட்டேன். முக்கியமாக வந்து இந்த சம்பள விஷயங்கள், ஊதியம். ஒரு படத்துக்கு நீங்களே போன இன்டர்வியூவில் 200 கோடி ரூபா வாங்குறாரு, இன்னொரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, இதெல்லாம் விட்டுட்டு தான் வர்றாருன்றீங்க. அப்படி இருக்கும் 200 கோடிங்கும் போது ஒரு 10 லட்சம் வாங்கினேன். சினிமா துறையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் தெரியும். ஒரு 10 லட்சம் வாங்கினாலே 5 லட்சம் ஒயிட்டாகவும் 5 லட்சம் பிளாக்காகவும் தான் வாங்குவாங்க. இது விஜய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, யூகம் அதெல்லாம் அப்படி இருந்திருந்தா இன்கம் டேக்ஸ் இருக்கு, இடி இருக்கு, அவங்க இந்நேரம் பண்ணியிருப்பாங்க. கணக்கு கரெக்டாக இருக்கிறதுனால தான் இன்கம் டேக்ஸே போய் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தானே வெளியே வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிஞ்சிட போது, நமக்கு மீன்ஸ் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
நானும் எனக்கு அந்த டிரான்சாக்ஷன்லாம் தெரியாது. பட் அது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவர் சம்பாதிக்கிற சொத்தை பணத்தை அவர் வாங்குறாரு, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாரு. அது ஒரு இண்டிவிஜுவல் விஷயம். அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் அது கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஐடி கட்டினீங்கன்னா ஐடி ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியுங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? அதனால அது கரெக்டாக இருக்கனால தான் ஆல்ரெடி ரைடெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்ட்டு தானே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சொகுசு காரு ஒன்று இறக்குமதி செய்கிறதுக்கு அதுக்கு வரி கட்டணும்னு கவர்மெண்ட் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது வரி கட்ட சொல்லப்போ அது கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட்டட் காருக்கு டியூட்டி கட்டினா தான். நம்ம அமைச்சர் கே நேரு அவர்கள் கூட ஃபாரின்லேருந்து கார் இம்போர்ட் பண்ணார். அவர் சொல்கிறப்பே சொன்னார், டியூட்டி கட்டினா தான் காரே இறக்க முடியும்னு. அது அமைச்சர்னாலும் சரி, எளிய மக்கள்னாலும் சரி, யாருனாலும் ரூல் அதுதான். தப்பாக சொல்லலை. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசில் கார் வாங்கலாம், ஃப்ளைட்டு வாங்கலாம், என்னவும் வாங்கலாம். ஆனால் டியூட்டி கட்டினா தான் இறக்க முடியும், இந்தியன் லேண்டில் இறக்க முடியும். அது போக இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் டியூட்டி, அதாவது சென்ட்ரல் போடுறது தான் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் டியூட்டி போட்டிருப்பாங்க, அதில் ஏதாச்சும் டேக்ஸ் இஷ்யூஸ். இது சிவில் மேட்டர். இப்போ நம்மளே வந்து ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு 10 ரூபா பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, டேக்ஸஸ் இருக்குது. அது டேக்ஸ் இஷ்யூஸ் வந்து ஆடிட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணுறோம்னா எல்லாத்தையும் வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்க்க மாட்டாங்க, ஆடிட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஆடிட்டர்ஸ்க்கு அது கன்வின்ஸாக இருந்திருப்பாங்க இந்த விஷயம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரலான்ட்டு. டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்குறது ஒன்றும் தேச துரோகம் கிடையாது, உரிமை இருக்க. படம் ஒரு சினிமாவில் படம் வருது, தமிழில் பேர் வச்சா டேக்ஸ் எக்ஸம்ஷன் சொன்னாங்க, அதை நம்ம எல்லாரும் வரவழைச்சோம். தமிழில் பேர் வைக்கிறது நல்ல விஷயம், டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரலாம். அந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. தரணும் தர வேணான்னு முடிவு பண்ணுறது அரசு, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கன்சர்ன் கவர்மெண்ட்டு. நான் அதையும் தப்புன்னு சொல்லலை, இது சிவில் மேட்டர். இல்ல, இது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி தானே, அதை நீங்க அதாங்க சொல்றேன். இது ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும்? மேட்டரை பொறுத்த அளவுல நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இப்போ நீங்க வந்து எல்லா காசுக்கும் நீங்க டேக்ஸ் கட்ட தேவையில்ல. 80A சில சேரிட்டபிளுக்கு விஷயத்துக்கு கொடுத்தா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஆஃபீஸர் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரமாட்டேன்னு சொல்லுவாரு. இந்த விஷயத்துக்கு கொடுத்தா தான் சேரிட்டபிள், இது கொடுத்தா தான் உங்களுக்கு தருவோன்னு அவங்க உள்ள சப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். நீங்க சேரிட்டபிள் அந்த மாதிரினா ஓகே. என்ன சொல்றேன் சார், இல்ல நான் என்ன கேக்குறேன், சொகுசு கார் வாங்குறதுல அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அதுதான் சொல்றேன், அதுக்கு வரி கட்டிட்டு போக வேண்டியது. சப் ரூல்ல அவங்களுக்கு டாக்ஸேஷன் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஆடிட்டர் நினைச்சிருக்கலாம். கோர்ட்டுக்கு தானே போனாங்க. இது ஆடிட்டரோட தப்பு. நான் என்ன சொல்றேன், தப்பு சரின்னு சொல்ல, அவர் கன்வின்ஸ் ஆயிருக்கலாம்னு சொல்றேன். எனக்கு நான் கோர்ட்டுக்கு போனா டாக்ஸேஷன் தரதுங்கிறது நினைச்சா நான் போலாம். ஏன்னா நான் ஒரு இந்திய நாட்டு குடிமகன், எனக்கு கோர்ட்டுக்கு போக எனக்கு நீதிமன்ற நிவாரணம் வாங்க உரிமை இருக்கு. கட்ட மாட்டேன்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட எதிராக பேசினா தான் தப்பு, சட்டத்துக்கு எதிராக பேசினா தப்பு. டாக்ஸ் எக்ஸம்ஷன் தர எனக்கு வந்து இதுல டாக்ஸ் எக்ஸம்ஷன் தரலாம் அப்படின்னு நீதிமன்றம் போறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டா கொடுத்துட போறாங்க, ஒருவேளை நீதிமன்றம் வேணான்னு சொல்லிட்டா விட்டுற போறாங்க. நீதிமன்றம் கொடுக்கதா சொல்லியிருக்கு, கொடுத்ததுன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ நீதிமன்றம் கொடுன்னு சொல்லி எவ்வேடு பண்ணா நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் வருமானமே கொள்ளையடிச்சு தான் வருமானம் பண்றாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க உழைச்சு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிச்ச காசு தானே. கார் வாங்கின காசு வந்து உழைச்ச காசா கொள்ளையடிச்ச காசா? பல பேர் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொள்ளையடிச்சு கார் வாங்குறாங்க. நான் யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, சரி, உழைச்சு வாங்கினதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. கொள்ளையடிச்சு கார் வாங்குறது, கொள்ளையடிச்சு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, ஃபாரின்ல போய் அதுல திருப்பி அது ரீமாடிஃபை பண்ணி இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. கொள்ளையடிக்கிறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அதிகாரத்துக்கு வந்தாலே கொள்ளையடிப்பாங்க. எப்படி கன்விக்ட் ஆகுறாங்க? எப்படி கன்விக்ட் ஆனாங்க? இப்ப ரீசெண்டா ஒரு கன்விக்ட் ஆனாங்களே, 1-2 பேர் இருக்காங்க. இல்ல, கொள்ளையடிச்சு தான் கார் வாங்குறாங்கங்கற கேஸ் பெண்டிங் இருக்கு. நிறைய பேர் மேல கேஸ் இருக்கு. நான் இவங்க அவங்கன்னு சொல்லல, பாரபட்சம் இல்லாம இதுல தான் சமூக நீதியை பாதுகாக்கிறாங்க. எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு, பாரபட்சமே இல்லாம. அதிகாரத்துக்கு வந்தா கொள்ளையடிக்கலாங்கிறது அப்படி இல்ல, எல்லாரும் இல்ல. இப்ப காமராஜர் இருந்தா அதிகாரத்துல இருந்தார், கக்கன் இருந்தா அதிகாரத்துல இருந்தார். நீங்க அந்த ஒயிட் வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க 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 வந்து எப்படின்னா, ஒரு தப்புனா இவர் பண்ணாருன்னு சொல்லுங்க. அதிகாரத்துக்கு வந்தாவே கொள்ளையடிக்கணும் அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மன்மோகன் சிங் ராம்பேட் கரப்ஷன் சொல்லப்பட்ட யூபிஏ மீடியாக்கள் சொல்லப்பட்ட மன்மோகன்
யூபிஏ கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் மேல ஒராச்சும் குற்றச்சாட்டு சொன்னாங்களா? அது இண்டிவிஜுவல் பொறுத்தது. ஏன் நான் மன்மோகன் சிங்னு சொல்றேன்னா, அவர் கேபினெட்ல இருக்கவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் தான், யாரும் நிரூபிக்கல. இன்னைக்கு வரையும் ஆராய்ச்சி மேல கேஸ் நடக்குது, யாரும் நிரூபிக்கல. நம்ம யாரும் அவதூறா யாரு மேலேயும் பேசணும் நமக்கு என்ன கிடையாது. கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அதை நம்ம யாரையும் அவதூறு சொல்ல விரும்பல. அதே நேரத்துல நீங்க அதிகாரத்துக்கு வந்தாவே கொள்ளையடிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களே, அடிச்சிருவாங்களோ அடிக்க மாட்டோம் நம்ம சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து. மன்மோகன் சிங் அடிக்கலையே, காமராஜர் அடிக்கலையே, கக்கன் அடிக்கலையே. எங்க ஊருக்கார் தான் கக்கன். இன்னைக்கும் அவர் வீடு இருக்கு மதுரை தோரங்குச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா இன்னமும் அவங்க சொந்தக்காரங்களாம் அங்க இருக்காங்க. ஒரு சாதாரண வீட்டுல தான் இருக்காங்க. எங்க ஊர்ல கக்கன் திறந்து வச்ச ஆரம்ப சுகாதார நிலையம், எங்க ஊரு சொந்த ஊர்ல கக்கன் பேர் போட்டு போர்டு இருக்கு, இன்னமும் இருக்கு. அவர் கவர்மெண்ட்ல இருக்கிறப்போ அவர் அப்போ பொது மராமத்துன்னு போட்டிருக்கோம். அப்போ பிடபிள்யூன்னு போட்டிருக்க மாட்டாங்க, மராமத்து துறை அமைச்சர்னு போட்டிருக்கு. அது ஒரு காலம், அந்த காலத்துல அப்படி இல்லை, அப்படி இல்லை. பவர்ல இருந்து சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கிற அந்த காலத்துல சம்பாதிச்சவங்க இருக்காங்க, நீங்களாம் மறக்க முடியுமா? அந்த காலத்துல சில குரூப்ஸ், சில அமைச்சர்கள் மேல அந்த அதாவது 50s 60s குற்றச்சாட்டு வந்த அமைச்சரும் இருக்காங்க. இண்டிவிஜுவலை பொறுத்து, அது இண்டிவிஜுவல் பொறுத்தது. அப்ப 100 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் வெற்றி பெற்றா தான் மத்தியில் ஒரு நிலையான அரசு அமைக்க முடியும். இதற்கு முன்னாடி விபி சிங் கவர்மெண்ட், சந்திரசேகர் கவர்மெண்ட், அவங்களுக்கு 100 சீட்டுக்கு மேல இருந்துச்சு, ஆனா அமைக்க முடியல. ஈஸியா காங்கிரஸ் அடிச்சிருவாங்க. அவங்க வேலையே என்னன்னா 10 பேரை நிக்க வச்சு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு விபி சிங் கௌதம் மாதிரி, சந்திரசேகர கௌதம் மாதிரி உங்களை கவுக்கணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஒரு தலைமை